இளங்கோ அவர்கள் மூன்றாவது குறளான கதுமென தாம் நோக்கி தாமே கல்லும் இது நகத்தக்கது வைத்து மூணாவது குறள் தமிழின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை பதிவாக்கிக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்வு அடைகிறேன். அண்ணன் தலைப்பு உரையிலே சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த இயக்கத்தை பற்றி 1980 அதனுடைய வரலாற்றை ஒரு சில வரிகளிலே சொல்லி சென்றார்கள். நான் நேற்றைய தினம் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆய்வு அரங்கத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலைப்பாடு வந்தது. இந்த அரங்கத்தை பொறுத்தவரை ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. யார் தவறுதலாக சொன்னாலும் அதை உரிமையோடு பாசத்தோடு உன்னுடைய அந்த பொருளில் இன்ன தவறு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பாங்கை இங்கு அந்த அரங்கிலே இருக்கக்கூடிய அனைவரும் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாது அந்த அரங்கில் சம்பந்தப்பட்டவர்களும் அதை மன நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த நிலை இங்கே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே கேட்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது. அதனால் நம்மளுடைய அரங்கத்தை நான் 35 ஆண்டு காலம் தொடர்ந்து இன்னும் சொல்வராக இருந்தால் பெருந்தொத்து காலத்திலும் கூட பெருந்தொத்து காலத்தில் இலக்கியத்திற்கு ஒரு புரட்சி ஏற்பட்டது. எப்படிப்பட்ட புரட்சி ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த இணையவழி, அந்த இணையவழி எப்போது வீச்சாக வந்தது என்று சொன்னால் இந்த பெருந்தொத்து காலத்தில் தான் மிக அதிகமாக வந்தது. திராவிட கழகத்தை பொறுத்தவரையில் 3 இதில் பெருந்தொத்து காலத்தில் இணையதளம் வந்தது. அது 2 ஆண்டுகளுக்கு பின்னால் அதை வேறு மாதிரியாக அதை இன்னும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் வேறு மாதிரியாக இன்னும் சிலது இப்பவும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எதற்காக வேண்டியதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இப்போது இந்த குறளில் நான் ஒரு சில எடுத்துக்காட்டுக்களை, அதாவது நம்ம இலக்கியத்தை பொறுத்தவரை ஆனால் சுருக்கமாக முடிச்சுருவேன். அந்த நம்ம தமிழ் ஆய்வாளர்கள் எல்லாமே நம் தமிழ்நாட்டிற்கு உள்ளே தான் நாம் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலும் சித்தர்கள் இருந்தார்கள், பேரறிஞர்கள் இருந்தார்கள். மிக அதிகமான நூல்களும் அந்த காலத்திலிருந்தே, ஆரம்ப காலத்திலிருந்தே, இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்மளுடைய வரலாற்று காலத்திலிருந்தே பெரும்புலவர்கள் இருந்தார்கள். அவர்களும் நூல்களை ஏற்றி இருக்கிறார்கள். அதை தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் அதை எடுத்துக்கொள்கிறார்களா என்றால் அதை மிக பெரும்பாலான ஆய்வாளர்கள் அதில் கருத்து கொள்ளவில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மையாக இருக்கும். ஏன் இதை இப்போ சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாகர்களோட ஒரு இனம் அந்த கடல் கொண்ட பகுதியிலிருந்து இந்தியா முழுவதும் பரவி இருந்தது என்று சொல்லியும், அந்த நாகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி ஆரம்ப காலத்திலிருந்து தமிழர்களுடைய வழக்கு மொழிகளை தன்னகப்படுத்தி கொண்டு ஒரு சில எழுத்துக்களை மட்டும் தான் வைத்து கொண்டு அதை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த குறளில் இருந்து 2 எடுத்துக்காட்டுகளை நான் இங்கே சொல்ல நான் விரும்புகிறேன். சகோதரர் ஆரம்பத்திலேயே பேசும்போது கூட ரொம்ப அருமையாகவே அதை இந்த குறளுடைய அந்த தலையங்கத்தினுடைய இதை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார்கள். பல குறள்களையும் சொல்லிவிட்டு இதில் மட்டும் ஏன் கண்ணையே நொந்து பேசக்கூடிய அளவிலே வள்ளுவர் இது ஏன் எழுதியிருக்கிறான்னு சொன்னாலும், அந்த வழக்காடு சொல் என்று உண்டு. இப்போது இருக்கக்கூடிய வழக்காடு சொல்லிலே இப்போ உள்ள கலைஞர்கள் எழுதுகிறார்கள், கவிஞர்கள் எழுதுகிறார்கள். அந்தந்த காலங்களிலே இருந்த வழக்காடு சொல்கள் தான் அந்தந்த இலக்கியத்திலேயே கூடுதலாகவே இடம்பெற்று இருக்க வேண்டும் நம்முடைய அனுமானத்தை பற்றி. அந்த வகையில் வள்ளுவருடைய காலத்தில் வழக்காடு மொழியாக இருந்ததைத்தான் இதை வள்ளுவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இதில் 2 மட்டும்தான் இதை சொல்லணும். கதும் என தாம் நோக்கி தாமே களலும்
கழுலும் இது நகக்கத்தக்குடையது என்று சொல்றார். இந்த ரெண்டு சொல் மட்டும் இதில் நம்ம எடுத்துக்கிறோம். கதும் என்ற ஒரு சொல் இதில் வருது. கதும் என்று சொன்னால் அது விரைவு என்ற பொருள் கொடுக்கிறோம். சரிதானண்ணா? விரைவு என்ற ஒரு சொல்லை கொடுக்கிறோம். இதை அவர்கள் இதே விரைவு என்ற ஒரு சொல்லை எங்கே ஆரிய மொழி பயன்படுத்துகிறது என்று சொன்னால், விரைந்து அடிக்கக்கூடிய ஒருவனுக்கு கதுவும் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அது நீங்கள் இலக்கியத்தில் தேடி பார்த்தா தெரியும். அதே போல இன்னும் சொல்வதாக இருந்தால், கண் விது பழித்தல் என்ற சொல் இருக்கிறதல்ல, இந்த விதிப்பு என்ற ஒரு சொல் இருக்கிறதல்லவா, விதிப்பை நாம் விரைவு என்று எடுத்துக்கொள்கிறோம். அவர் அதை வித்து என்ற சொல்லோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது வித்து என்ற ஒரு சொல்லோடு வி இத் அதோடு நின்றுடுது. அதுக்கு அவங்க என்ன பொருள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், விரிவாக, வேகமாக, அதுக்கு கூட ஒரு சொல்ல கூட சேர்த்துக்கிட்டு வேகமாக கற்பது, அறிவுடையது என்று அவங்க ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வள்ளுவர் காலத்தில் இருந்த பல சொற்களை ஆரியர்கள் திருடி இருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற எடுத்துக்காட்டுகள் மிக அதிகமாக காணப்படுகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இதை இந்த இடத்திலேயே நான் சொல்லுகிறேன். இது தம்பி சொன்னது மாதிரி இந்த குறளை பொறுத்தவரை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கண்ணை நோவுகிறார், விரைந்து பார்க்கக்கூடிய பார்த்தைய கண்ணு, நீ எதற்காக வேண்டி அவரை இல்லாத நேரத்தில் ஏன் அழுகிற? அது அப்படி அலறது அப்படிங்கிறது அது வியப்புக்கு உரியதாக இருக்கிறது அல்லவா? நீ தானே பார்த்த, அதுலேயும் விரைவாக பார்த்ததுக்கு பிறகு இப்போ காண முடியலையே, அவங்கள காண வேண்டுமே, இந்த ஒரு ஏக்க நிலையே மனதுக்குள்ளுக்கே ஏக்க நிலை உருவாகக்கூடிய நேரத்தில் கண்ணை ஏன் நீர் வடிக்கிற அப்படிங்கிறது மாதிரி அவர் இதில் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்களேன். இதில் நாம் எடுக்கிறதுனா கழலும் என்ற ஒரு சொல்லும் களவாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொல் என்று தான் நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. அது இன்னும் இந்த சொல் கதும் என்ற ஒரு சொல், நான் சொல்லும்போது சொன்ன கதும் என்ற ஒரு சொல் தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களிலே உறவாடி வந்திருக்கிறது. எடுத்துக்காட்டு சொன்னால் புறநானூற்றிலே வருகிறது. இது முது மர பொதித்தின் கதும் என இயம்பும் என்று புறநானூற்றிலே வருகிறது. கம்பன் கூட இதை எடுத்திருக்கிறான். கம்பன் என்ன சொல்றான், கதுமென கனல் பொதிந்து தள்ளும் என்று சொல்றார். கது என்ற ஒரு சொல்லை அவரும் எடுத்திருக்கிறார். பெரிய புராணத்தில் கூட கதுமென என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல பெரிய புராணத்தில் பல இடங்களிலே அந்த ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த காலத்தில் வழக்காடும் சொல்லாக இருந்ததை ஆரியர்கள் திருடி இருக்கிறார்கள். அதேபோல் கலும் என்ற ஒரு சொல்லை அழுத்தம் கொடுத்து சொல்லி இருக்கிறார்கள். கழுலும் என்ற ஒரு சொல்லை கூட அவர்கள் பல இடங்களிலேயே அழுதுங்கிறது எப்படி பொருள்படுது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கழும் என்பதை இவர் அழுதல் என்ற ஒரு சொல்லோடு நாம் நிறுத்தி கொள்கிறோம். கண் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, தன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய மனதுக்குள் இருக்கக்கூடியதை தாங்கிக் கொள்ளாத வகையிலே தன்னுடைய அந்த துன்பத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நீராக வடிகிறது. இதை அவன் எப்படி எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கோ, அது ஒரு சின்ன ஒரு சொல்லால் மாற்றியிருந்தால் அது எனக்கு இப்போ எனக்கு இதில் சரியாக வர மாட்டேங்கிறது. இதில் இருந்தால் எடுத்துருந்தேன். ரொம்ப அருமையாகவே சொல்லியிருந்தார். அதை என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நீர் வடிஞ்சு வழியிறது இல்லையா, அந்த வழியக்கூடியதை அவன் என்ன சொல்லியிருக்கான்னா கழுலும் என்ற ஒரு பொருள்பட அதில் அவன் சொல்லியிருக்கான். அப்போ இதில் இருந்து இந்த வள்ளுவருடைய இந்த ஒரு குறளிலிருந்து 2 பொருள்களை ஆரியர்கள் திருடி இருக்கிறார்கள். ஆரியர்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், எப்படின்னு சொன்னால், ஆரியத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம்ல அப்படியே ஒரு கொஸ்டின் வரும், கேள்வி வரும் இல்லை. அதுக்காகத்தான்
இலங்கையில் இருக்கக்கூடிய சித்தர் ஒருவர் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆரியர்கள் இங்கே வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மொழி கிடையாது, எழுத்து கிடையாது, மொழி மட்டும்தான், எழுத்து கிடையாது. எழுத்து கிடையாதுங்கிறதுக்கு என்ன சாட்சி? அண்ணனுங்களாம் தம்பிகளாம் சொல்கிறோம். புறநானூரில் அரசன் என்ன சொல்கிறான்? ஒரு குடும்பி வச்சுட்டு இருக்கக்கூடியவனை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்? குடும்பிக்காரங்க வா, நீ வாயாலே சொல்லக்கூடிய, அதான் மனப்பாடம் பண்ணி வாயாலே சொல்லக்கூடிய உன்னுடைய மந்திரத்தை மூலமாக என்னுடைய காதலி, நான் காதலிக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய உள் மனதில் நான் இருக்கிறேனா என்பதை உன்னுடைய மந்திரத்தின் மூலமாக சொல். கேட்குறான். எழுத்து உருவு இல்லாத மனப்பாடம் பண்ணி நீ இப்போது சொல்லி கொண்டு இருக்கிறாயே அந்த மந்திரம், அந்த மந்திரத்தின் மூலமாக என்னுடைய காதலியின் மனதில் நான் இருக்கிறேனா என்பதை நீ கேட்டு சொல் என்று அந்த அரசன் பாடுவதாக புறநானூற்று சொல்ற. அப்போ புறநானூற்று காலத்திலேயே இவர்களுக்கு மொழி இல்லை என்பது நமக்கு உறுதியாகிறது. இது எல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் மூலமாக, அவர்கள் மூலமாக அறிந்து கொண்டதை தான் நம்ம இதை சொல்கிறோம். புறநானூற்றை பொறுத்த அண்ணனுக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும். அந்த இது நம்ம 2 புறநானூற்றில் 2 பாடல்களை நம்ம அதிகமாக சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆரியர்கள், நான் ஆரியரை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னு சொன்னாங்க, இந்த 2 குறளிலிருந்து 2 இவங்க திருடி இருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இதை சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தது. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புறநானூற்றில் வரக்கூடிய ஒரு இதில் நம்மளுடைய அரசனுடைய குதிரையினுடைய மேல் இருக்கக்கூடிய அந்த தோகை இருக்கிறது, அது எது போல் ஆடுகிறது? நம்ம தெருவில் குடும்பியை கெட்டி கொண்டு ஆரியன் போவான் அல்லவா, அவன் குடும்பி ஆடுகிறது அல்லவா, அதுபோல் ஆடுகிறது. அப்போ ஏளனத்துக்கு உரிய ஒரு இனமாகத்தான் அந்த காலத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது புறநானூற்றினுடைய ஒரு சாட்சி. இதையெல்லாம் ஒத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளிடத்திலிருந்து தான் அவர்கள் திருடப்பட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த 2 சொல்லையுமே மேலும் நம்ம ஆய்வு செய்வோமேயானால், இதை நான் திரும்ப நம்ம எழுதுறேனே முழுமையாகவே நான் அதை பார்த்து அது எப்படி இருக்குது, எப்படி வந்தது அப்படின்னு வேர் சொல், நம்மளுடைய வேர் சொல் எப்படி இருக்குது, அவன் என்ன வேர் சொல்ல எடுக்கிறான் அப்படின்னா, வித்து அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவன் கொண்டு வரான். நம்மளும் அது பல இலக்கியங்களில் நம்ம அதை கொண்டு வரோம். எதுக்காக வேண்டிய வித்து அப்படின்னு நம்ம அதை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, கல்விக்கும் கூட பல இடங்களில் நம்ம அதை பயன்படுத்தி இருக்கிறோம். விரைந்து கல்வி கற்கிறதுக்கு அது பல இடங்களில் வருது, பல இலக்கியங்களில் வருது. அதை எடுத்துக்காட்டு கூட நமக்கு இருக்குது. அதனால தான் நான் இதை சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தது. இந்த குறளை பொறுத்த, எல்லா குறளை பொறுத்தவரை தம்பி ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொல்லிவிட்டார். பல குறள்களில் பல விதமாக சொல்லிவிட்டு இப்போது இந்த ஒரு தலையங்கத்தில் மட்டும் கண்ணையே நொல்லக்கூடிய அளவிலே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இதனுடைய கருப்பொருளாக நாம் இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டியது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், விரைந்து நோக்கக்கூடிய கண்ணே, இப்போது நம்மளுடைய தலைவனை காண வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ அழக்கூடியது இது எப்படி இருக்கிறது? ஒரு வேடிக்கையாக வல்லவா இருக்கிறது. நீ அப்போ விரைவாக நீ பார்த்துருக்க கூடாது அல்லவா? விரைந்து பார்த்துக்கிட்டு இப்போ இல்லை அப்படிங்கிற நீ அழுகிறையே, இது நியாயம்தானா என்று கேட்பதை போன்று வள்ளுவர் எழுதியிருப்பதாக நான் இதில் உணர்கிறேன். இந்த 2 சொல்லை மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இங்கே வந்தேன். அதில் சில என்னுடைய செல்போன் கொஞ்சம் இதில் சரியாக ஒர்க் பண்ணாததுனால என்ன சரியாக அடுத்து சொல்ல முடியலை. வாய்ப்பு கிடைத்தால் இதை நான் விரிவுபடுத்த இருக்கிறேன் என்பதையும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.